திருப்பதி கோவிலில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகளில் மோசடி நடந்திருப்பதை விஜிலன்ஸ் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். டிராவல்ஸ் ஏஜென்ட், ஆந்திரா சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர், டிக்கெட் ஸ்கேன் செய்யக்கூடிய ஊழியர்கள் என்று கூட்டணி அமைத்து நடத்தப்பட்ட மோசடியின் விவரம் என்ன? தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களின் சுற்றுலா அபிவிருத்தி கழகங்கள் இந்திய ரயில்வேயின் மூலமாக IRCTC ஆகியவற்றுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினமும் 300 ரூபாய் டிக்கெட்டுகளை கோட்டா அடிப்படையில் வழங்கி வருகிறது. இதனை பயன்படுத்தி சுற்றுலா அபிவிருத்தி கழகங்கள் பக்தர்களை திருப்பதி கோவிலுக்கு அழைத்து வந்து அதன் மூலமாக வருவாய் ஈட்டுகின்றன. இந்நிலையில் சென்னையை சேர்ந்த தனியார் டிராவல்ஸ் ஏஜென்ட் ஒருவர், ஆந்திர மாநில சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர் ஒருவர் திருப்பதி கோவிலில் தரிசன டிக்கெட்டுகளை ஸ்கேன் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய 2 பேர் உட்பட 6 பேர் கூட்டணி அமைத்து ஒரு மோசடியை அரங்கேற்றியுள்ளனர். சுற்றுலா அபிவிருத்தி கழகங்களுக்கு தேவஸ்தானம் வழங்கக்கூடிய 300 ரூபாய் டிக்கெட்டுகளை கலர் ஜெராக்ஸ் எடுத்து இந்த மோசடியை செய்துள்ளனர். இந்த நூதன மோசடி குறித்து திருப்பதி தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைக்க அவர்கள் உடனே விசாரணையில் இறங்கினர். அதில் டிக்கெட்டுகளை ஸ்கேன் செய்யக்கூடிய பணிகளில் அமர்த்தப்பட்டிருந்த ஒப்பந்த பணியாளர்கள் ருத்ரராஜு, அமர்தா யாதவ் உட்பட 3 பேர் சிக்கினர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆந்திர மாநில சுற்றுலா அபிவிருத்தி கழக ஊழியர் ஒருவர் டிக்கெட்டுகளை கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தது தெரியவந்தது. இந்த டிக்கெட்டுகளை வைத்து சென்னையை சேர்ந்த டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர் ஆட்களை திருப்பதி கோவிலுக்கு அழைத்து வந்திருக்கிறார். திருப்பதி கோவிலில் ஸ்கேன் செய்யக்கூடிய பணியில் அமர்த்தப்பட்டிருந்த ஒப்பந்த பணியாளர்கள் ருத்ரராஜி, அமர்தா யாதவ் உட்பட 3 பேர் அந்த டிக்கெட்டுகளை ஸ்கேன் செய்து கோவிலுக்குள் அவர்களை அனுப்பியுள்ளனர். இந்த மோசடி மூலமாக அந்த கும்பலுக்கு தினமும் சுமார் 1 லட்சம் ரூபாய் வரை வருமானம் கிடைத்ததும் ஒரு டிக்கெட்டுக்கு 2500 ரூபாய் வரை வசூல் செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. விஜிலன்ஸ் துறையினர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்திருக்கூடிய திருமலை போலீசார் டிக்கெட்டுகளை ஸ்கேன் செய்து சரிபார்க்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த ஊழியர்கள் ருத்ரராஜு, அமர்தா யாதவ் உட்பட 3 பேரை கைது செய்தனர். மேலும் இந்த மோசடியில் தொடர்புடைய சென்னையை சேர்ந்த தனியார் டிராவல்ஸ் ஏஜென்ட், ஆந்திர மாநில சுற்றுலா வளர்ச்சிக் கழக ஊழியர் உட்பட 3 பேரையும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.